நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நியமித்த இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்காரும்படி அவர்களுக்கு தந்திருக்கிற தருணத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய புதிதான கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் மதிலே இறங்கி வருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக ஆண்டவரே. மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. மனுஷனுடைய வார்த்தைகள் விருதாவாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் பேசினால் அது பிரயோஜனமாக இருக்கும் அப்பா ஆண்டவரே. திரும்பி போகும்பொழுது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே என்னுடைய நேசரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சபையை பற்றி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறதான வார்த்தை, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி சபையானது மற்ற குமாரத்திக்குள்ளே, இந்த பூமிக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். இந்த குமாரத்திகள் அப்படிங்கிறது வந்து உலகத்தை குறிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நோவா காலத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லும் பொழுது, இயேசு நோவா காலத்தை குறித்து குறிக்கும் பொழுது மத்திய 24 அதை ஒரு பாவமாக சொல்லுகிறார். பெண் கொண்டும் பெண் எடுத்தும், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு. இந்த பெண் கொண்டும் பெண் எடுத்துங்கிறதுக்கு எது அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைவது. இந்த மனுஷகுமாரத்திகள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை குறிக்கிறது. தேவபுத்திரருங்கிறது தேவ பிள்ளைகளை குறிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்குள்ளே சபையானது எப்படி இருக்கிறதா, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஒரு லீலி புஷ்பம் என்று உங்களுக்கு தெரியும், அது வாசனை நிறைந்தது. அந்த லீலி புஷ்பமானது முட்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இல்லை, ஒரு சமாதானமான இடத்துல இல்லை. நம்ம எல்லாம் விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சமாதானமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அது உண்மை, அது நாம் அதை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் கடந்து வர வேண்டிய பாதை என்று கொஞ்சம் இருக்கிறது. எடுத்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிடறதில்ல, சமாதானமான பாதையை கொடுத்துறதில்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கலக்க பண்ணிட்டாரு. கடக்க பண்ணின உடனே அவங்க அந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. அந்த பக்கம் வந்தால் வனாந்தரம் தான் இருக்குது. அந்த வனாந்தரத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது. யோர்தானை விட்டு வெளியே இயேசு வந்த உடனே நேரடியாக அவரை கொண்டு போயிட்டு ஆண்டவர் வந்து ஜெபாலயத்தில் வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கலை. வெளியே வந்த உடனே 40 நாள் வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். அங்கே ஒரு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்மை கொண்டு போய் வைக்கிற இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் முட்களுக்கு நடுவில் தான் வைக்கிறார். அந்த முட்களுக்கு நடுவில் அதெல்லாம் முள், இது மட்டும்தான் லீலி புஷ்பம்னு நிரூபிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நாம் பல நேரத்தில் என்ன சொல்கிறோம், இந்த முள்ளாக இருக்குதுங்கிறோம். முள்ளாக இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு நடுவில் நான் ஏன் உன்னை வச்சிருக்கிறேன்னு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினால தான் கர்த்தருக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து இந்த பூமியில் இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக நினைப்பார். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் ஆதாமுக்கு எல்லையை வகுக்கும் போதே வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் புத்திரன் எண்ணிக்கைக்கு தக்கதாக அவர் எல்லைகளை வகுத்தார். எப்போது ஆதாமுக்கு வகுக்கும் போதே வகுத்துட்டாராம். 2000 வருஷம் கழித்து வரப்போகிற மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, எல்லைகளை முன்னாடியே வகுத்துடுறார். ஆனால் சுற்றி யாரை வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முள். இன்றைக்கி இஸ்ரவேலை சுற்றி எல்லாம் என்ன தான் இருக்குது, முள் தான் இருக்குது. ஆனால் முள்ளுக்கு நடுவில் தான் இது என்ன இருக்கும், லீலி புஷ்பம் இருக்கும். அப்போ தான் இது லீலி புஷ்பம்னு வெளியே தெரியும். எல்லாமே லீலி புஷ்பமாக இருந்துச்சுன்னா இது லீலி புஷ்பம்னு வெளியே தெரியாது, 10ஓட 11 போயிடும். நாம் தனித்து தெரியணும்னு சொன்னால் முள்ளுகளுக்கு நடுவில் கொண்டு போய் தான் கர்த்தர் வைக்கிறார். அந்த முள்ளுகளுக்கு நடுவில் நாம் வாசம் வீசி, அந்த முள்ளுகளுக்கு நடுவில் நான் முள் இல்லை, நான் ஒரு மலர், நான் ஒரு லீலி புஷ்பம் அப்படிங்கிறத நம்ம நிரூபித்து காட்டும் பொழுது தான் நேசன் நம்மை பார்த்து ஒரு சாட்சி சொல்லுவார், முள்ளுகளுக்கு நடுவே என் என்னுடைய நேச இருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் சபையை வச்சிருக்கிறார். சபையானது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்காது. பீஸ்ஃபுல்லான இடத்துல நம்ம விரும்புகிறது என்னென்னா, பீஸ்ஃபுல்லான இடத்துல நாம் இருப்போம். யோசிச்சு பாருங்கள், தாவீதை சுற்றி வசனம் சொல்லுது, தாவீது
தன்னை சுற்றி எல்லாம் சமாதானமாக இருந்தது அப்படின்னு இருக்கு. எப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் யுத்தம் பண்ணி 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 ஒரு பீரியடில் ஓஞ்சி போகிறான். ஓஞ்சி போன பிறகு சொல்கிறார் ஆண்டவர், இனி நீ சமாதானமாக இருப்ப, உன்னை சுற்றி எல்லாம் என்ன இருக்கும், சமாதானமாக இருக்கும். அதுவே சாலமோனை எடுத்துக்கோங்க, யுத்தமே கிடையாது, வெறும் சமாதானம் தான், எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதம் தான், எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதம் தான், ஒரே ஜாலி தான். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்குது. கடைசியில் சாலமோன் விழுந்து போனான். இன்னை வரைக்கும் கர்த்தர் சொல்லும் போது சாலமோனின் சிங்காசனம் சொல்லவே மாட்டார், தாவீதின் சிங்காசனம் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பட்ட பாடுகளினாலே, பட்ட உபத்திரவத்தினாலே அவன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியும் அந்த சீட்டோடைய வேல்யூ தெரியும். ஒரு சீட்டோடைய வேல்யூ நமக்கு தெரியணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வந்து உட்காரோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி உட்காந்தாதான் அந்த சீட்டு, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்போ தான் நமக்கு அந்த பெருமை வராது. பல நேரங்களில் திடீர்னு கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க, அது மேலே வந்து உட்காந்துரும். உட்காந்துருச்சுன்னா அதோட வேல்யூ, இப்போ சாலமோனே வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் அப்படியே ராஜாவாக உட்கார வச்சாச்சு. தாவீதை ராஜா உட்கார வைக்கிறதுக்கும் சாலமோன் ராஜா உட்கார வைக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம். தாவீதை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. ஏன் தாவீதை தவிர ஒரு ராஜா கூட தாவீது மாதிரி இல்லை. திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை மாதிரி, தாவீதை மாதிரி, தாவீதை மாதிரி. அவன் ஒருத்தந்தான் வனாந்தரத்திலிருந்து ராஜாவாக மாறினவன். இவங்க அத்தனை பேரும் அரண்மனையிலிருந்து ராஜாவாக மாறினவர்கள். வனாந்தரத்திலிருந்து ராஜாவாக மாறுறவனுக்கும் அரண்மனையிலிருந்து ராஜாவாக மாறுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரோட பேசி கொண்டிருந்தேன். ஊழியக்காரரோட பேசி கொண்டு இருக்கும்போது அவருடைய பையனும் என் கூட வந்துக்கிட்டே இருந்தார். அவரும் ஊழியத்தில் இருக்கிறார். பேசிக்கொண்டே வரும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், சபையில் வந்து ரொம்ப பிரச்சனைங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, ரொம்ப ஜனங்களாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் சொல்கிறேன் அங்கிள், போனால் போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நடந்து அந்த ஒரு ஆத்மாவாக சேர்த்தது எனக்கு தான் தெரியும் அப்படின்னார். அந்த ஆத்மா ஒவ்வொன்றா சேர்த்து கொண்டு வந்தது எனக்கு தான் தெரியும், அதில் ஒன்று போனால் கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் தாவீது ராஜாவானதுக்கும் சாலமோன் ராஜாவானதுக்குமான வித்தியாசம். அப்போ முள்ளுகளுக்கு நடுவில் இருந்து தான் நாம் நிரூபிக்க முடியும், உபத்திரவத்துக்கு நடுவில் இருந்து தான் நான் நிரூபிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், சபையானது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் வரும். இப்போது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சில காரியங்களை, அதாவது ரெகுலராக வாசிக்கிற பகுதி தான், அதை வாசிக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் முள்ளுகளுக்கு நடுவில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நோவா காலத்தில் சில காரியங்களை வாசிக்கும் பொழுது, ஏன்னா இயேசுவே சொல்கிறார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் காலத்தில் இப்போ இதான் மனுஷகுமாரன் வரும் காலம், இந்த காலத்திலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்ததில் அவங்கெல்லாம் எப்படி தன்னை காத்து கொண்டார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாசிங்க, முதலாவது ஒரு விஷயத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு கூட காக்கும் பொருட்டு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். போதும், நல்லா கவனிங்க. இந்த 2வது வசனம் சொல்லுது, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படிக்கு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக, சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக. இந்த சுத்தமான மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள், கவனிங்கள். கர்த்தர் உண்டாக்கும்போது அத்தனையும் சுத்தமானது. கர்த்தர் உண்டாக்கும்போது அத்தனையும் சுத்தமானது. கர்த்தர் உண்டாக்கும்போது சுத்தமானது சுத்தம் இல்லாததுன்னு உண்டாக்கலை. கர்த்தர் உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்குனாரு? ஆதியாகமம் 1:24 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:24 வாசியுங்கள். அப்போ கர்த்தர் உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? ஜாதி ஜாதியான காட்டு மிருகம், நாட்டு மிருகம். அதே அதிகாரத்தில் கடைசியாக சொல்கிறாரு, கர்த்தர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. அப்போ கர்த்தர் உண்டாக்கின எல்லாமே என்னது தான்? நல்லது. கர்த்தர் உண்டாக்கின எதுவுமே தீமையானது கிடையாது, எல்லாமே நல்லது. அப்படி எல்லாமே நல்லதாக இருக்கும் பொழுது, அந்த ஆதாம் காலத்திலேருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு 1650 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1650 வருஷத்தில் எல்லாம் எப்படி மாறிடுச்சு? சுத்தமானது
சுத்தம் இல்லாததுன்னு மாறிடுச்சு. இங்கே காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தான் இருந்துச்சு, எல்லாமே சுத்தமாக இருந்துச்சு. ஆண்டவர் உண்டாக்கும் போது எல்லாம் நன்றாக இருந்தது, சுத்தம் இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு 1650 வருஷம் முடியும் போது பார்த்தா பூமி எப்படி இருக்குது, சுத்தம் உள்ளது சுத்தம் இல்லாததுன்னு இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கெட்டு போச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதோட அர்த்தம் என்ன, எல்லா மிருகமும் சுத்தம் இல்லாதான் மாறிட்டே இருக்கு, அருவருப்பாக மாறிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாம் அருவருப்பாக போச்சு, நம்ம பார்வைக்கு எல்லாமே அருவருப்பாக தான் இருக்குது. நோவா பார்வைக்கு அப்படி தான் இருக்குது, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடித்த பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எல்லா மிருகத்தையும் பார்த்துட்டல, அதுக்கு நடுவில் போய் பாரு, சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும். எல்லாமே சீர்கேடு, எல்லாமே கொடுமை, ஆனால் இந்த மிருகங்களில் மட்டும் சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும், அதை போய் பிடிச்சிக்கிட்டு வாங்குறாரு. எதை பிடிச்சிட்டு வா, 7 ஜோடு பிடிச்சிக்கிட்டு வாங்குறாரு. சுத்தம் இல்லாததில் 1 ஜோடு, சுத்தமானதில் 7 ஜோடு. இது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கான அடையாளம். ஏன்னா அவன் எல்லாத்தையும் பிடிச்சி முடித்த பிறகு கர்த்தர் சொல்வார் 7 ஜோடு தனியாக பிடின்னு. அதோடைய அர்த்தம் நியாயப்பிரமாணம் முடிவடைஞ்ச பிறகு 7 சபையினுடைய காலங்கள் உருவாகுது, அதுக்கான ஒரு அடையாளம், அது முன்னடையாளம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார் நோவாகிட்ட, எல்லாமே கெட்டு போச்சுப்பா, இந்த கெட்டு போன எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும், சுத்தமானதுன்னு 7 இருக்கும், அதை கண்டுபிடிங்கிறாரு. அதை எங்கிட்ட கொண்டு வா, அதுவும் பேழைக்குள் வர வேண்டும். ஏங்க எல்லாமே கெட்டு போச்சே, எப்படி இருக்கும்? இருக்கும், நீ போய் பாரு, சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ மிருகம் கெட்டு போயிருக்குது, ஆனால் ஒரு 7 ஜோடு மிருகம் மட்டும் தத்தை சுத்தமானதாய் அதுக்கு நடுவில் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் முள்ளுகளுக்கு நடுவிலே லீலி புஷ்பம் இருக்கிறது. எல்லாமே அசுத்தம், அவைகளுக்கு நடுவில் தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வது என்பது முடியும். இன்னைக்கு நம்ம பழைய தூக்கி என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் அநியாயம். நீங்கள் சும்மா இருந்தாலும் பாவம் தேடி வரும், பஸ் ஏறி வரும் உங்கள்கிட்ட பாவம். உங்ககிட்ட உங்களை பாவத்தை விழ வைக்கிறதுக்கு பிசாசு பஸ் ஏறி ஆள் அனுப்புவான், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி தான் உங்களை காப்பாற்றிக்கணும், வேறு வழி கிடையாது. நாம் சுற்றி இருக்கிற எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் அசுத்தமாக தான் இருக்கும். அவைகளுக்கு நடுவில் நாம் சுத்தமாக இருக்கணும், சுற்றி இருக்கிறது மேலே பழி போட முடியாது. எல்லாமே அசுத்தங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிற விஷயம்லாம் என்ன, எல்லாம் தப்பாக போச்சு, எல்லாம் அசுத்தமாக இருக்குது. எப்படி இதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு நம்மளால் இருக்க முடியும்? செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நான் எப்படி சுத்தமாக இருக்கிறது? செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சுத்தமாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. கொண்டு போயிட்டு கிறிஸ்டியன் காலேஜில் விட்டுட்டா போதும், பையன் பர்ஃபெக்டாக இருப்பான். கிறிஸ்டியன் காலேஜில் விட்டு கெட்டு போகிறவனும் இருக்கிறான். கிறிஸ்டியன் அல்லாத காலேஜில் போய் தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டவனும் இருக்கிறான். கிறிஸ்தவன் நாட்டுக்குள்ளே இருந்து கெட்டு போனவனும் இருக்கிறான். கிறிஸ்தவ அல்லாத நாட்டில் இருந்து தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டவனும் இருக்கிறான். எல்லாரும் சொல்கிறது என்ன, ஐயோ அங்கே போனால் கஷ்டம், இங்கே போனால் கஷ்டம் சொல்லுவாங்க. மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டா அங்கே சர்ச்சுக்கே போக முடியாதுங்க, அங்கே சர்ச்சை நடத்தவே முடியாது, அதனால் அங்கே போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரியுமா? அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் அங்கே சபை ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அங்கே இருக்கிறவங்களையே உள்ளே வர வைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். எல்லாரும் சொல்கிறது அமெரிக்காவில் நம்ம உண்மையாக வாழ முடியாதுங்க, ஆஸ்திரேலியாவில் உண்மையாக வாழ முடியாது, நியூசிலாந்தில் உண்மையாக வாழ முடியாது, கனடாவில் உண்மையாக வாழ முடியாது. யார் சொன்னா? அங்கேயும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை வைராக்கியமாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயே வச்சு பிள்ளையை பத்திரமா பாதுகாக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். முடியும், அசுத்தத்துக்கு நடுவில் சுத்தமாக வாழ முடியும், தன்னை அதோடு கூட இணைத்து கொள்ளாதபடி. எப்படி இந்த சுத்தமானது வாழ்ந்துச்சு? அந்த அசுத்தமானதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா சேராது. அசுத்தமானது சேர வரும், ஆனால் சுத்தமானது சேராது. இந்த தேவபுத்திரர் என்ன பண்ணுறான்? இவன் தேசத்தில் இருக்கிற வரைக்கும், இஸ்ரவேலர் கானானுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மோவாபிய ஸ்திரீ வரும்போது தான் பிரச்சனை. ஆனால் மோவாபிய ஸ்திரீ வரும்போது எல்லாரும் சோரம் போய் கொண்டிருக்கிறான், ஒரே ஒரு பினகாசு மட்டும் ஈட்டி எடுத்து குத்துன்னு குத்துறான். அதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம்.
அத்தனை பேரும் சோரம் போகும்போது அவைகளுக்கு நடுவே நான் ஈட்டி எடுத்து குத்துவேங்கிறான். அந்த வைராக்கியம், கலவாமை ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கும், நாம் வேறு எந்த பாகுபாடும் பார்க்கல. இங்கே ஜாதி பாகுபாடு கிடையாது, இந்த பாகுபாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிணக்கம் கிடையாது. இங்கே சேர முடியாது இந்த இடத்துல. அதுதான் கர்த்தர் சொல்லக்கூடியது. எவ்வளோ யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு கான்ஷியஸ் அதுக்கு இருக்கு. இது அசுத்தமான மிருகம், இதோட நான் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாதுன்னு அதுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு அது இல்லை. அசுத்தமானது சுத்தமானது எந்த கான்செப்டும் கிடையாது. எதாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது வெறும் சரீர பிரகாரமாக அல்ல, அது ஆகாரத்திலேயாக இருக்கட்டும் அல்லது எது வேணாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் அவனுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. உடனே ஆண்டவர் கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவார். உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கி நிறைய அசுத்தமான ஆராதனை இருக்குது. அசுத்தமான ஆராதனை பண்ணுறது தான் இன்றைக்கி ஆராதனைங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது அவைகளுக்கு நடுவே சில லீலி புஷ்பம் இருக்கிறது. அது எது உண்மையான ஆராதனை என்பதை ஆராதித்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அன்றைக்கி தெரியாது. எல்லாம் அசுத்தமாக இருக்கும், எல்லாம் ஆடும், எல்லாம் குதிக்கும், எல்லாம் பாடும், எல்லாம் விசிலடிக்கும், எல்லாம் கத்தும், கூக்குரலிடும், ஓலமிடும். அதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் தன்னை ஜீவாதார பலியாக கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கும். அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கேவலமாக இருக்கும். ஒரு நாள் சொல்வார், அந்த சுத்தமானதை புடியும்பார் ஆண்டவர். அந்த சுத்தமானதை புடி, அதுதான் சுத்தமானது. இது எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, இது மட்டும் சுத்தமாக இருக்கு, அதை புடியும்பார். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மை சுற்றி எத்தனை இருந்தாலும் அதோடு கூட கலவாதபடிக்கு, அதோடு கூட இணையாதபடிக்கு அதை தள்ளி ஓரமாக வச்சிடணும். வராமலாம் இருக்காது. இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டே தான் இருப்பான். அது கண்கள் இச்சையாக இருக்கும், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கும், மாம்சத்தின் இச்சையாக இருக்கும், போராடிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் போராடிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் ஓட ஓட அது விரட்ட நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அசுத்தத்தை உங்கள் சுத்தத்தோட கலவாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். ஒரு செத்த ஈ பரிமளக்காரன் தைலத்தை என்ன செஞ்சிடும், நாரி போக பண்ணிடும். அந்த செத்த ஈயை கிட்ட வராமல் பார்த்துக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவம் யாருக்கு இல்லை இன்னைக்கு? மனுஷனுக்கு இல்லை. பலகீனம் கேட்டால் நம்ம உடனே காரணம் சொல்லிடும், பலகீனங்க. பலகீனத்தில் ஏன் மிருகத்துக்கு இல்லாத பலகீனமா? ஒரு பூனை பாருங்க, நாயோட சேராது பாருங்க, சுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ளுது. அதுவும் சொல்கிறாங்க, புறாவை பற்றிலாம் சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமான குவாலிட்டிஸ் இருக்குமா மிருகத்துக்கிட்ட. மிருகத்துக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இன்னைக்கு யாருக்கிட்ட இல்லை? மனுஷங்கிட்ட இல்லை. புறஜாதியை போய், அதாவது தேவனை அறியாதவர்களை போய் கொண்டு வந்துடுறான். சபையில் கொண்டு வந்துட்டு பாஸ்டர்கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான், அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான்? இந்த மாதிரி இது இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வைக்காட்டி நான் செத்தே போவேன் அப்படிங்கிறான். அந்த வயலுக்கு தெரியாது, பண்ணத்தான் சாவ போகிறான். அவன் சொல்லிடுறான், பண்ணி வச்சாலே ஆச்சு அப்படின்னு. இந்த அப்பா அம்மாவும் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தேவனை விட, சர்ச்சை விட, பிரமாணத்தை விட, எல்லாத்தை விட எது முக்கியம் தெரியுமா? பசங்க முக்கியம். ஆண்டவர் கேட்குறாரு, நான் முக்கியமா பையன் முக்கியமா? என்னை காட்டிலும் உன் குமாரனை நீ அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு ஆபிரகாம. இன்றைக்கி நம்மால் ஆமான்றுவான், சோதிக்கவே வேண்டாம், பலி கொடுக்குறியான்ற கேள்வியெலாம் வராது, ரெண்டாவது கொஸ்டினே வராது. என்னை காட்டிலும் உன் ஆமாம் ஆண்டவரை நேசிக்கிறேன்ருவான். யாரை பலி கொடுக்குற? உங்களைத்தான். இல்லை பையனா? பையனெல்லாம் பலி கொடுக்க முடியாது, இருக்கிறது ஒரே பையன், பலி கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களை பலி கொடுக்கலாம், சர்ச்சை பலி கொடுக்கலாம், எதை வேணால் பலி கொடுக்கலாம். கொண்டாந்து பாஸ்டர்கிட்ட கேட்குறது, பாஸ்டர் பையன் சொல்கிறான் செத்து போவானா, ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி வைங்க. அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது, அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு மிருகத்துக்கு இல்லாத, நான் ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கிற நல்ல குணம் பையன்கிட்டையிலையும் பொண்ணுக்கிட்டையிலையும் வளர்த்துருக்குறோம். அது போய் அசுத்தமானதோடு கூட கலக்கிறது. நாம் இங்கே திருப்பியும் சொல்கிறேன், நம் ஜாதியை பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல, அவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசுகிறோம். தேவனை அறிகிறதுக்கும் அறிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம், பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கும் பாவ மன்னிப்பு பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். கொண்டாந்து சர்ச்சில் வைக்கணும். நல்ல பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க நேரடியாக. இது பலிபீடம், இது பரிசுத்தமானது, இந்த பரிசுத்தமான பலிபீடத்தில் சுத்தமான மிருகத்தை மட்டும் தான் என்ன செய்ய முடியும், பலி கொடுக்க முடியும், அசுத்தமானதை பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்குன்னே கொஞ்சம் பேர் கடை திறந்து வச்சிருக்கிறான், இதுக்குன்னே வச்சிருக்கிறான். போன உடனே ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கிட்ட வந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது, அவன்லாம் மனுஷனே கிடையாது. அதில் எப்படி பாஸ்டராக இருக்க முடியும்?
இன்னைக்கு சுத்தமானதையும் அசுத்தமானதையும் கொண்டு வந்து தேவ பலிபீடத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களே முடிவெடுக்கணும். நீங்கள் சொல்லிடணும், இந்த தம்பி இது ஆகாது, இது நடக்காது. ஒரு தாய் சொன்னால் தன் மகளை பார்த்து, அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்வதற்கு நான் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், சான்ஸே இல்லைன்னு சொன்னா. மகள் சொன்னா, நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷனே கேட்கல, நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா. அந்த அம்மா சொன்னா, நீ இன்ஃபர்மேஷன் கொடு, பர்மிஷன் கொடு, நான் ஜெபம் பண்ண போகிறேன் பார்த்துக்கண்ணா. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா. நடந்தது என்ன தெரியுமா? மகள் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் வந்து விட்டாள். இதுதான் ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய வேலை. சுத்தமானதை அசுத்தமானதோடு கலக்க ஒத்துக்கக்கூடாது, அது கலக்கவும் கூடாது. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாகத்தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் மரணம். சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியாது, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே இருக்கிறது. சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி அதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், அசுத்தமானதுக்கும் சுத்தமானதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பூமி முழுக்க அப்படி இருக்கட்டும். சிலர் சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கோ போனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த நாட்டோடைய சட்டம் அப்படி, எந்த நாட்டோடைய சட்டம் எதுவானா இருக்கட்டும், பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதா நம்முடைய ஒரே கேள்வி. பைபிள் வந்து யூரோப்புக்கு வேறு, அமெரிக்காவுக்கு வேறு, இந்தியாவுக்கு வேறு கிடையாது. திருமணத்திற்கு முன்னாடி அங்கே நீங்கள் எந்த இதுவும் மணப்பெண்ணும் மணமகனும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்பது பைபிள் சொல்லிச்சுன்னா சொன்னதான். இல்லைங்க, இந்த நாட்டில் லிவிங் டுகெதர்லாம் நார்மல். அவங்க பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கடைசியாக ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது அவங்க இஷ்டம். இல்லை, இந்த நாட்டில் அது சகஜம். நாட்டில் சகஜம், நரகத்தில் கூட தான் பாவம் சகஜம். அதனால் பாவம் செய்ய முடியுமா? இதுதான் பைபிள் சொல்லுது, இவ்வளோதான். விவாகமானது யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாக இருக்கிறது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அவன் என்ன வேணா, அதாவது இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இது படிச்சிடுச்சுன்னா அறிவு வந்துருச்சுன்னு நினைக்குது. படிக்க 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 அறிவு மங்கிக்கிட்டே போகுது. நல்லா படித்த உடனே அவங்க யோசிக்கிறாங்களாமா உட்காந்து. நம்ம இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனை யோசிக்கணும். நீ கரண்ட் சிச்சுவேஷனை வேணால் யோசி, இல்லை கரண்ட் இல்லாமல் இருட்டில் உட்காந்து கூட யோசி. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் கிடையாது, பைபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நானும் சொல்கிறாங்க. இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனுக்கு யோசித்து பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜங்க, டைவர்ஸ் பண்ணுறதுலாம் சகஜம். டைவர்ஸ் பண்ணவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொரு இந்த அம்மாவுக்கு இது 2வது கல்யாணம், அவருக்கு அது 3வது கல்யாணம் வந்து நிற்கிது ரெண்டும். இதை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் நிற்கிறார். என்ன சொல்கிறீங்க? இப்போ இதெல்லாம் சகஜங்க. எங்கே இருக்குது பைபிளில் சகஜம்னு? இதுதான் இன்னைக்கு சுத்தத்தோடு கூட அசுத்தம். ஒரு மிருகம் தன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறது. எல்லா மிருகமும் அசுத்தமாக மாறிடுச்சு. காட்டு மிருகம் மாறிடுச்சு, நாட்டு மிருகம் மாறிடுச்சு. ஆனால் காட்டு மிருகத்திலையும் நாட்டு மிருகத்திலையும் சுத்தமாய் கொஞ்சம் இருக்கிறது. அந்த சுத்தமானதை பிடிங்கிறார் கர்த்தர். அது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும், அது ஒரு நாள் வேறு பிரிக்கப்படும். அது கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதற்கென்று வேறு பிடிக்கப்படும். நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது, நோவா சுத்தமான மிருகங்களில், அவங்க வசனம் என்ன அழகா இருக்கு பாருங்க, 20வது வசனம் 8:20 வாசிங்க பார்ப்போம். எல்லாம் அசுத்தம் இருக்கு. சுத்தமானதை ஏன் பிடிச்சோம் தெரியுமா? நாங்கள் ஒரு நாள் உன்னை கொண்டு தான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர போகிறார். அதுதான் கர்த்தருக்கு வாசனை கொடுக்க போகிறது. கர்த்தர் அந்த பலியைத்தான் சுகந்த வாசனையை நுகர போகிறார். எல்லாம் இன்னைக்கு மொத்தமாக இருக்குது, சுத்தம் அசுத்தம் எல்லாம் இருக்குது. பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரங்களுக்கே கொஞ்சம் ஃபெட்டப் பார்க்குறாங்க. என்ன ஃபெட்டப் பார்க்குறாங்க? இந்த அசுத்தமான மிருகம் எல்லாம் பயங்கர ஆட்டம் ஆடுது, பயங்கரமாக குதிக்குது, பார்த்தா க்ரௌடு அங்கே தான் போகுது. நாமளும் கர்த்தருக்கு உண்மையாக ஆராதிக்கணுங்கிறோம், அங்கே வர மாதிரி க்ரௌடு வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு ஊழியக்காரர் பாவம் ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டார். ஃபெட்டப் ஆகிட்டு சொல்கிறாரு, ஐயா அவர் வந்தார்யா, வந்து சர்ச்சை ஆரம்பித்தார்யா, 6 மாதம் கூட ஆகலையா, 1000 பேர் வந்துட்டாங்கய்யா அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னார், அவர் எவ்வளோ அநியாயம் பண்ணுறாரு, அவர் பண்ணுறதெல்லாம் அநியாயமாக இருக்குது,
பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளை கொண்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறாரு, எல்லா அருவறுப்பையும் செய்கிறாரு. ஆனால் அவர் சர்ச்சில் ஒரு 500 பேர் வந்துட்டாங்க, 1000 பேர் வந்துட்டாங்க, நாம் இவ்வளோ உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுறோம், நம்மதில் 200-300 தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வருஷத்துக்கு 1 தான் பிறக்கும். நமக்கு வருஷத்துக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்? நம்ம மனைவிக்கு பிறந்தால் எத்தனை பிறக்கும்? 1 தான் பிறக்கும். ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் திருடி கொண்டாண்டா எத்தனை இருக்கும்? ஒரே நாளில் 50 கூட இருக்கும். நான் சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ண ஆத்மா எத்தனை இருக்குதுங்கிறதா இங்கே கேள்வி. அடுத்த சபையிலேருந்து திருடிக்கிட்டு வந்து எத்தனை வச்சிருக்கிறேன்றது இங்கே விஷயமே கிடையாது. நான் நினைக்கலாம், சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 4000 பேர் வந்துடலாம், சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 2000 பேர் வந்துடலாம். நான் சுவிசேஷம் சொல்லி எனக்குள்ள வந்தவன் எத்தனை பேர்? அதுதான் சுத்தமானது. அதுதான் அதில் சுத்தமானது. இன்னைக்கு அசுத்தம் அப்படியே பெருகுது, பார்க்கறதுக்கு எல்லா பக்கமும் பெருகிட்டு போகுது. பெருகிட்டு போக போக இந்த நல்ல ஊழியக்காரனுக்கெல்லாம் ஃபெட்டப் ஆகுது. என்னடா அது இப்படி போகுது, இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கட்டும். ஒரு நாள் வரும், அவைகளுக்கு நடுவில் இருந்து சுத்தமானதை ஏழை நான் கண்டுபிடிப்பேன். அந்த சுத்தமானது யார் தெரியுமா? லீலிகளுக்கு நடுவே, அந்த முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கென்று கொஞ்சம் சபையை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, பின்பறிப்புக்கென்று சில பழங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்படாமல், ஒருவேளை கண்டுகொள்ளப்படாமல், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மற்றவர்களைப் போல உயர்த்தப்படாமல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கனம் கிடைக்காமல், ஒருவேளை அவங்களைப் போல நீங்கள் பலுகி பெருகாமல், சில காரியங்களை நீங்கள் ஒருவேளை அவங்க மத்தியில் நீங்கள் குறைவாக தாழ்வாக காணப்படலாம். இந்த யோனாவுக்கு திடீர்னு ஒரு செடி முளைக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன செடி? ஆமணக்கு செடி. எப்படி முளைச்சிச்சான்? குடு 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 குடுன்னு முளைச்சிரும். அப்படியே ஒரே நாள், அவ்வளோதான். அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரே நாளில் எப்படி வாழ்ந்துட்டோம். ஒரே ஒரு பூச்சி போதும், ஒரே பூச்சி போதும். நல்லா கவனிச்சு பாருங்க, 30 வருஷம் நிற்கிற மரத்தை ஒரு பூச்சியால் அழிக்கவே முடியாது. அந்த பூச்சி செத்து போகும். அந்த மரத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அந்த மரத்திலேயே இருக்கும். எத்தனையோ பறவை வரும், எத்தனையோ மிருகம் நிழலில் நிற்கும், ஆனால் மரம் ஒன்றுமே ஆகாது. காரணம், அது வேறு ஒன்றி இருக்கிறது. இந்த ஒரு நாளில் வளர்ந்து திடீர்னு மேலே வந்து புஷ்ஷுன்னு மேலே வர்றது, ஒரு நாள் திடீர்னு காணாம போகும். இந்த அசுத்தமானதெல்லாம் அப்படித்தான். அசுத்தமானதெல்லாம் பாருங்கள், குட்டி போடும் போது பைபிளில் எதெல்லாம் அசுத்தமான மிருகம்னு சொல்கிறாரோ அதெல்லாம் குட்டி எப்படி போடும் தெரியுமா? 7 குட்டி 8 குட்டி போடும் அட்ட ஸ்டெச்சுக்கு. நீங்கள் சுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒரு ஸ்டெச்சுக்கு 1 தான் போடும், ஒரு ஸ்டெச்சுக்கு 1 தான் போடும். ஆடு பாருங்கள் 1 போடும், மாடு பாருங்கள் 1 போடும். இதுதான் பலிக்கு யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். இந்த பலிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்படி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு 1 2 தான் வரும், மிஞ்சி போச்சுன்னா 3 4 வரும். ஆனால் அந்த அசுத்தமானது போடுறதில்ல, பன்னியெல்லாம் இருக்குல்ல, போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்மால் சொல்லுவான், பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுது பாரும்பா. ஆமாம், அதான் உண்மை. இன்னைக்கு அசுத்தமானதுக்கு நடுவில் சுத்தமானதை கர்த்தர் தேடுகிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலாவது, நோவா காலத்தில் கொஞ்சம் மிருகங்கள் அதான் ரொம்ப முக்கியம், தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டது. அந்த மிருகத்துக்கு இருக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். நான் கலக்க மாட்டேன், அது என்னதான் பலுகி பெருகி அசுத்தமானதெல்லாம் பூமியை நிரப்பினாலும், பூமி கொடுமையினால் நிறைஞ்சாலும் நான் என்னை சுத்தமாய் பார்த்துக்கொள்வேன். அப்போ சிலர் கேட்பாங்க, நீ சுத்தம்னு என்ன பிரயோஜனம்? பாரு, அசுத்தம் தான் பலுகி பெருகி பூமியை நிரப்பிடுச்சு, நீ சுத்தம்னு ஒரு இடத்துல ஒடுங்கி கிடக்கிற. ஆண்டவர் சொல்வார், நீ ஒடுங்கி கிடக்கிற, ஒரு நாள் நீ தான் தேவனுக்கே சுகந்த வாசனையாய் மாறப்போகிறாய். அசுத்தமானது கணக்கிலேயே எடுக்கப்படாது, நீ சுகந்த வாசனையாய் நிற்க போகிறாய். 2வது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17 18 19 வாசிங்க. நல்லா கொஞ்சம் தெளிவாக வாசிங்க பாப்போம். ஜலப்பிரளயம் இல்லை, ஜலப்பிரளயம். அதிகமாய் பெருகினதினால் வானத்திற்கு எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம்
போதும், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 17வது வசனத்தில் பூமி முழுக்க தண்ணி உண்டாயிருச்சு. அதுக்கு மேலே நிற்கிது என்னது? பேழை. 18வது வசனம், ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது இப்போ எங்கே நிற்கிது? ஜலத்தின் மேல் நிற்கிது. அதுக்கு முந்தின வசனத்தில் பூமியின் மேல் மிதந்தது. அப்படி தானே இருக்குது? ஜலம் பெருகி பேழையை கிளப்பிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. அடுத்து ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. கடைசியாக மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. இப்போ பேழை எங்கே இருக்குது? அதுக்கும் மேலே இருக்குது. ஒரு பேழையை கர்த்தர் செய்ய சொன்னார். பேழையை செய்ய சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? 18-19 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 18-19. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னோடு உயிரோடு கூட காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். பேழைக்குள்ளே சேர்த்துக்க சொல்லிட்டாரு. இப்போ பேழை அடுத்த ஜென்ரேஷனை தன் கையில் வச்சிருக்குது. பேழை என்ன செய்யுது? அடுத்த ஜென்ரேஷனை தன் கையில் வச்சிருக்கு. ஏன்னா பேழை திருப்பி கீழே வந்தாதான் நோவாவும் அவன் குமாரரும் பலுகி பெருக முடியும். பேழை கீழே வந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் பலுகி பெருக முடியும். அப்போ பேழையினுடைய வேலை என்னன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மொத்தம் இருக்குது. இப்போ பேழை பார்க்குது பூமி முழுக்க தண்ணி, அதுக்கு மேலே தண்ணி வச்சுக்கிச்சு. இப்போ பூமியை தாண்டி தண்ணி மேலே போக போக பேழை பார்க்குது, நீ எவ்வளவு வேணா மூடு, நான் அதுக்கு மேலே போய்கிட்டே இருப்பேன். கடைசியில் ஜலம் எந்த அளவுக்கு வந்துருச்சு? மலைகளெல்லாம் மூடி 15 முழம், கிட்டத்தட்ட எவரெஸ்ட்டுக்கு மேலே, இன்னைக்கு கணக்குக்கு சொல்கிறேன், எவரெஸ்ட்டுக்கு மேலே 22 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ பேழை பார்க்குது, நீ மலையனா மூடு, பூமியனா மூடு, எவ்வளோ வேணா மூடு, ஆனால் என்னை மட்டும் நீ மூடவே முடியாது, நான் அதுக்கு மேலே போய் நின்று கொள்வேன்னு என்று சொல்லுகிறேன். ஏன்? என் கையில் இருப்பது இந்த ஜென்ரேஷன் இல்லை, என் கையில் இருப்பது அடுத்த ஜென்ரேஷன். நான் கீழே போனா தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும். இந்த எண்ணம் பேழைக்கு இருக்கணும். இந்த பேழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் தண்ணி பாதுகாச்சு பாருங்க. வெறும் தண்ணி இல்லாமல் பூமியில் இருந்த பேழை தண்ணி வர 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 பேழை அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க இது பேழையோடைய சுபாவம் அதானுங்க, நம்ம அப்படியே தண்ணி வர வர போட்டு மேலே தானே போகும், அதனை கீழேவா நிற்கும், அதான இயல்பு. இல்லை, பேழை ஒரு காரியத்தை செஞ்சிச்சு, அதனால தான் அது மேலே போச்சு. அந்த காரியத்தை பேழை செய்யாமல் இருந்திருந்தால் பேழையும் எல்லாரோடு கூட சேர்ந்து பூமியிலே மாண்டு போயிருக்கும், பேழையும் அழிந்து போயிருக்கும், எல்லாத்தோடு கூட சேர்ந்து பேழையும் அழிஞ்சிருக்கும். பேழை என்ன செஞ்சிச்சு? வாசிங்க 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசி. இதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். கீழ் பூசினா என்ன? இன்னைக்கு இருக்கிறதுல சொல்லணும்னு சொன்னால் கிரீஸ், எண்ணெய் பூசுறது. அதாவது என்ன செய்வாங்கன்னா, பேழையெல்லாம் அடித்து முடித்த பிறகு நடுவில் என்ன இருக்கும்? குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும். குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும்போது அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழ் மாதிரி ஒன்று பூசுவாங்க. அதுவும் எப்படி பூச சொல்கிறார் ஆண்டவர்? உள்ளும் புறமும். புறமும் உள்ளும் இல்லை, உள்ளும் புறம்பும். உள்ளும் புறமும் கீழ் பூசு. அதோட அர்த்தம் என்ன? கீழ் என்பது ஆயில், அதான் கிரீஸ், ஆயில். அந்த எண்ணெயை நீ உள்ளும் புறம்பும் பூசினா மட்டும்தான் வெளியே இருக்கிற தண்ணி உள்ளே வராது, லீக்கேஜ் இருக்காது. இப்போ இருக்குமா? இப்போ ப்ளம்பிங் வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு காரியம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்யூஷன் ஒன்று போடுவாங்க. இந்த குழாயை மாட்டிட்டு என்ன செய்வாங்க? முந்தியெல்லாம் இந்த நூல் கட்டி அப்படியே திருப்புவாங்க ப்ளம்பிங்கில். இப்போ நூல் கட்டுறது இல்லை. இப்போ என்ன பண்ணிடுறாங்க? ஒரு சொல்யூஷனை தடவிடுறாங்க. சொல்யூஷனை தடவாட்டி அது தடவியாச்சுன்னா என்ன ஆகும்? அது எந்த லீக்கேஜும் ஆகாது, எல்லாம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நோவாவை பார்த்து, பேழை செய்வது முக்கியம் இல்லை, செஞ்சு முடித்த பிறகு நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? கீழ் பூசணும், ஆயில் தடவணும். அதுதான் உனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள தண்ணி வராம உன்னை பாதுகாக்கிறது. நினைச்சிருந்து ஒருவேளை இந்த கீழே ஒரு பூசாம இருந்திருந்தார்னா
பேழை ரெடி, எல்லாம் உள்ளே போகலாம், எல்லாம் ஓகே. ஆனால் தண்ணி வர வர தண்ணி எங்கே வரும்? பேழைக்குள்ளேயும் வரும். பேழை மிதக்காது, ஒரு நாள் பேழை மூழ்கி போகும். பேழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் தன்னை அதுக்கு மேலே நிற்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு தண்ணி உள்ளே வராமல் பாவம் உள்ளே, ஏன்னா அது பாவம் மிகுதினால நியாய தீர்ப்பு வருது. ஜலம் என்பது நியாய தீர்ப்புக்கான அடையாளம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு என்னை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமுமாக கீழ் பூசப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமுமாக என்னை மூடி இருக்கணும். நினச்சிக்க கூடாது, ஓ நான் பெரிய 15 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி. ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொல்வார், எனக்கே பைபிள் சொல்லித்தரார் அவர் அப்படிம்பாரு. எனக்கு அவரை பார்த்தா பாவமாக இருக்கும். உங்களுக்கேன்னா அது என்ன அர்த்தம்? எனக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கே அவர் சொல்லித்தரார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன விரும்புகிறாருன்னா, எனக்கு பைபிள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாருக்கு என்ன இல்லைங்க, எந்த தகுதியும் இல்லை, நான் பைபிளில் தேறிட்டேன், இதுதான் பெருமை. இதான் நம்மளை அறியாமலேயே தண்ணி உள்ளே வந்துடும். எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள்லாம், எப்பேற்பட்ட வேத பண்டிதர்கள்லாம் கர்த்தருடைய கிருபைன்ட்டு போயிடுறாங்க. ஒன்றும் இல்லையா, கர்த்தருடைய கிருபையான்ட்டு போயிடுறாங்க. உலகத்தான எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய அவார்டு வாங்குறான், அவன் சொல்லிட்டு போயிடறான் எல்லாமே கடவுள் தான் அப்படின்ட்டு போயிடுறான். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் வந்த உடனே அப்படியே உள்ளும் புறமும் கீழ் இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை உள்ளே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை உள்ளே போய் ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டார், பிரதர் என்ன 20ஆம் நூற்றாண்டு எலியான்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. 20ஆம் நூற்றாண்டில் எலியா இருக்கிறார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு அப்படிலாம் ஆள் இருக்கு, இப்படி பேசுமான்னு கேட்டிங்கன்னா பேசும், இல்லைன்னா ஆளை வச்சு பேசும். அவர் வந்து நின்ன உடனே 2 பேர் அதை பற்றி பேசுவாங்க. எதுக்கு? ஆனானப்பட்ட கமாலியல்கிட்ட படித்தவனே எல்லாத்தையும் குப்பைன்ட்டான், எல்லாத்தையும் குப்பைன்ட்டான். அவ்வளோ தூரம் 13 புக்கு எழுதியிருக்கிறான். அவன் சொல்கிறான் எல்லாருக்கும் அடிமையானேனுங்கிறான். இப்போ நாம் எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வச்சிருக்கோம். அவன் எதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டானோ இது எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வச்சிருக்கு. அவன் குப்பைன்னு போட்டதெல்லாம் இன்னைக்கு கீழ் பூசப்படாமல் இருக்குது. இயேசு அழகாக சொல்வார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஃபஸ்ட்டு எங்கே போனோம்? உள்ளே போனோம், அப்புறம் தான் எங்கே போனோம்? வெளியே போனோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வெளியே போகிறதுக்கு இஷ்டம். பாஸ்டர் என்ன ஊழியத்துக்கு அனுப்பவே மாட்டுறாரு, பாஸ்டர் என்ன மேடை மேலே ஏற்றவே மாட்டுறாரு, நான் அவரை விட நல்லா பாடுவேன், நான் இவரை விட நல்லா வாசிப்பேன், என் பிள்ளைகளெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டுறீங்க. முதல்ல உள்ள கீழ் பூசுங்க, அப்புறமா வெளியே பூசலாம். முதல்ல உள்ள மேய்ச்சலை கண்டடைங்க. கர்த்தர் ஏற்றாமல் இருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் இப்போ தாவீதை அவர் ராஜாவாக மாற்றிட்டார். சாலமோன்ட்ட போய் சாமுவேல்கிட்ட போய் சொல்லிட்டார், ஈசாயின் மகனை என்ன பண்ணிடு, ராஜாவை அபிஷேகம் பண்ணிருன்ட்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் தாவீது சவுல்கிட்ட போய் சொன்னாரா, நேற்று என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் விலகிக்கிங்க, ஃப்ரம் டுடே இட் செல்ஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில் தான் இருக்குது, வேணா சாமுவேல்கிட்ட கேட்டு பாருங்க சொன்னாரா? இல்லை, ராஜாவாக அபிஷேகம் பண்ணது ஒரு நாள், ராஜாவானது வேறொரு நாள். இடையில கொஞ்சம் தாவீது கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் ஓட வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் பழக்க வைக்கிறாரு. பழக்க வச்ச பிறகு ஒரு நாள் வந்தது, ஜனங்களே கூட்டிகிட்டு போய் தாவீதை ராஜாவாக உட்கார வச்சுட்டாங்க. நமக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை இருக்குது. கர்த்தர் ராஜாவும் ஆசாரியனுமாய் அழைச்சிருக்கிறார், அழைப்பு இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். ஏன்னா இன்னும் உள்ள மேய்ச்சல் முடியல. கர்த்தருக்கு தெரியும், இப்போ கொண்டு போய் உட்கார வச்சா தம்பி என்ன ஆவான், இப்போ உட்கார வச்சா தம்பி என்ன மாதிரி செய்வான். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக பாடுறீங்க தெரியுமா அப்படின்னொன்னே, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்பா. ஆண்டவர் மேலேருந்து பார்த்துனே இருப்பார், இது இன்னும் மேய்ச்சல் உள்ள ஒழுங்காக இல்லையே. அதுக்கப்புறம் 4 வாரம் பாடுறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அது என்ன சொல்லும் தெரியுமா, நான் நல்லா பாடுறேன்னு பொறாம என்னை பாடவே விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஏன் பாட உள்ள தெரியுமா, நீ ஒரு தடவை விட்டதுக்கே வெளியே மேய தொடங்கியாச்சு. உடனே அடுத்து என்ன யோசிக்கும் தெரியுமா,
அந்த சர்ச்சில் என்னை ஒர்ஷிப் லீடராக கூப்பிடுறாங்க, இந்த சர்ச்சில் என்னை கீபோர்டிஸ்டாக கூப்பிடுறாங்க. அங்கே நடக்கிற ஒரு கன்வென்ஷனுக்கு நீ தான் வரணும்னு ஒத்த காலில் ஒருத்தர் நிற்கிறாராம். ஆண்டவர் சொல்வார், நீ முதல்ல உள்ள மேய்ச்சலை முடி, உள்ள நீ ஒழுங்காக மேய்ஞ்சினா வெளியே மேய வைக்கிறது நானே பார்த்துக்கிறேன். ராஜா பார்க்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நான் நினைக்கிற மாதிரி உள்ள முடி. இன்னைக்கு உள்ள கீழ் பூசலை, வெளியே கீழ் பூசுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கு. உள்ள கீழ் பூசலை. கர்த்தர் சொல்றாரு, உள்ளும் புறமும் கீழ் பூசு. அப்பத்தான் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது உன்னை மட்டும் அழிக்காது, உன்னை மட்டும் அழிக்காது. என்ன காரணம்? பேழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் மிதக்குதே, கீழே பூமியில் இருக்குது, தண்ணி வருது, பேழை கிளம்பிட்டுன்னு இருக்கு. அப்படியே கிளம்பி போது 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 பூமி முழுக்க தண்ணி, பேழை அப்படி நிற்குது. இப்போ பார்க்குது பூமியெல்லாம் மறைஞ்சிருச்சு, வெறும் தண்ணியில் இருக்குது பூமி. இப்பவும் பேழை மிதக்குது. இப்போ பார்த்தா கொஞ்சம் சிகரங்கள்லாம் தெரியுது. அதையும் தாண்டி 15 முழத்துக்கு தண்ணி பேழை பார்க்குது. இன்னும் மேலே போவோம், எவ்வளோ மேலே வேணால் போவோம். இப்போ யோசித்து பாருங்க, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது பேழை. அவ்வளவு நடுவில் நிற்கிது, ஆனாலும் பேழை கவிழவே இல்லை, பேழை அழியவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதுக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான குவாலிட்டி, தண்ணி ஒரு டிராப்பு கூட உள்ளே வராதபடிக்கு தன்னை முழுவதுமாய் கீழ் பூசி இருந்தது. வெறும் பேழை மட்டும் இருந்திருந்தா சான்ஸ் இல்லை, கீழ் பூசி இருக்கணும். அதான் ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானசானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, முக்கியம் இல்லை. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். நிரம்புறது மட்டும் முக்கியம் இல்லை, அவருடைய அழைப்பை பெற்றிருக்கணும். ஒரு நாள் கர்த்தரே உங்களை கிளம்ப பண்ணுவார். அதுவும் உடனே தூக்கிட்டு போய் மலைக்கு மேலே நிறுத்த மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போவார். நான் ஏற்கனவே சொன்னேனே, நம்முடைய ஆண்டவருடைய உயர்வு வந்து எப்பவுமே கிராஜுவலாக இருக்கும். குழந்தை 9 மாதத்தில் தான் என்ன செய்யும்? பிறக்கும். குழந்தை உருவான உடனே குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை வந்துடும். உடனே இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, இந்த ஸ்கேன் சென்டருக்கு கூப்பிட்டு போய் டிவி மாதிரி வச்சு அதில் காட்டுறாங்க. ஒரு மண்டை ஓடு மாதிரி ஒன்று இருக்குது, இப்படி குழந்தையோடைய ஆரம்ப இதை காட்டுவாங்க. அப்படி பாருங்கள், உங்கள் குழந்தை அப்படி இருக்குது பாருங்கள். அதை பார்க்கறதுல நமக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட, டாக்டர் இதை எடுத்து கொடுத்துட முடியுமா? இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா முடியுமா? முடியாது. உனக்கு இப்போ நாங்கள் காட்டியிருக்கிறோம், இது மொத்தமும் ஃபார்ம் ஆகி உன் கையில் குழந்தையாக வர்றதுக்கு 9 மாதம் ஆகும். யூ மஸ்ட் வெயிட். அது உங்ககிட்ட வருவதுக்கு நீ தான் வெயிட் பண்ணோம். டாக்டர் நீங்கள் 22ஆம் தேதின்னு சொன்னீங்க, 22 ஆயிடுச்சு, 23 வந்துச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலையே. வரும், இருமா நீ. உனக்கு அந்த நேரம் வந்தால் தானாக குழந்தை வச்சுக்காது, உள்ள தானாகவே வந்துடும். த ரைட் டைம். கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சதை, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, அழைப்பை, மேன்மையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்தி கொண்டு மேலே போவார். அது வரைக்கும் உள்ளேயும் புறமும் கீழ் பூசிட்டீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கீழ் பூசப்பட்டு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? தண்ணி உள்ளே வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்ககிட்ட 2 பொறுப்பு இருக்குது. ஒன்று, இந்த ஜென்ரேஷனை பாதுகாக்கணும். அந்த ஜென்ரேஷன் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க போகுது. சபை இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. நான் ஏன் பர்ஃபெக்டாக இருக்கணும் தெரியுமா? நான் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிற இன்னொரு தலைமுறைக்கும் நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஆண்டவர் ஒரு நாள் இந்த பேழையை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வியை உணர்த்தினார். பேழை எவ்வளோ நாள் கட்டப்பட்டது அப்படின்னு. பேழை எவ்வளோ நாள் கட்டினாங்க? பேழை எவ்வளோ நாள் கட்டினாங்க? கட்டும் போது நான் கூட இல்லை பாஸ்டர், நோவா பசங்களை கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரி, குறைஞ்சபட்சம் 100 வருஷம் கட்டியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் 500ஆவது வருஷம் தான் நோவா கிட்ட என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஜலப்பிரளயம் வரும்போது 600ஆவது வருஷம்னு பைபிள் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கட்டியிருக்கிறாரு? 100 வருஷம் கட்டியிருக்கிறாரு. பேழை எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுச்சு? பேழையோடைய ஊழியம் எத்தனை வருஷம்? 1 வருஷம். ஒரே ஒரு வருஷம். இந்த வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி வேலை முடிஞ்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 நாளாக என்னமோ சம்திங். இவ்வளோ தான் ஊழியம் பண்ணியிருக்கு. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. என்னென்னா, 1 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ப்ரிப்பரேஷன்? 100 வருஷம் ப்ரிப்பரேஷன். 1 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு 100 வருஷம் ப்ரிப்பரேஷன். இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 3.5 வருஷம். எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனார்? 30 வருஷம். 3 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு 30 வருஷம். மோசே எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? மோசே எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 40 வருஷம். எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனார்?
80 வருஷம். எகிப்தில் 40, வனாந்தரத்தில் 40. அங்கே பார்வோன் குமாரத்தின் மகன், இங்கே மேய்ப்பன். 40 வருஷம் ஊழியத்துக்கு 80 வருஷம் ப்ரிப்பரேஷன். 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் ப்ரிப்பரேஷன். 1 வருஷம் ஊழியத்துக்கு 100 வருஷம் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நம்மலாம் ஊழியத்துக்கு எப்போ வரணும்னு ஆசைப்பட்றோம்? எப்போ வரணும்னு ஆசைப்பட்றோம்? பாட்டு தெரிஞ்சு யாராவது பக்கத்தில் நல்லா பாடுறீங்களே அப்படின்னா முடிஞ்சு. சிடி போடுவோமா? இப்போ அது இல்லை. ஒரு பாட்டு பாடி யூடியூப்பில் ஏற்றுவோமா? ஃபேஸ்புக்கில் போடுவோமா? யாராவது சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நடந்துருச்சு, ஆண்டவர் சொன்னார் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறேன். அடங்க, அதுக்குள்ளேயேவா தீர்க்கதரிசி ஆயிட்டீங்க? சிலர் சொல்கிறாங்க அப்படி, ஏதாவது ஒன்று சொன்ன உடனே ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சுகமாயிரும். விசுவாசத்தோடு இவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு சுகமாயிருச்சு. ஆமாம் பிரதர், கொஞ்ச நாளாக ஆண்டவர் அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நான் தான் மூடி மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், திறந்து விட்டுருங்க. நிஜமாக தான். இன்றைக்கி ஒன்று சொல்லிடப்படாது, உடனே இம்மிடியட்டாக நமக்கு அந்த மினிஸ்ட்ரி வந்துருச்சு போல. ஆண்டவர் கேட்டார், 100 வருஷம் ப்ரிப்பேர் ஆச்சு 1 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு. நான் அது படிக்கும்போது நான் ஒரு சந்தேகம் எனக்கு, ஆண்டவரே 1 வருஷம்தான் ஊழியமா, அப்போ 100 வருஷம் பண்ணா அப்படின்னு. ஆண்டவர் திருப்பி சொன்னார், உணர்த்தினார், அது 1 வருஷம் ஊழியம் பண்ணுச்சு, அந்த 1 வருஷம் ஊழியம் 4000 வருஷமாக பூமியில் இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க. இன்னும் 4000 வருஷமாக இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு யார் பண்ண ஊழியம் தான் காரணம்? அந்த 1 வருஷம் பேழை பண்ண ஊழியம் தான் காரணம். இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 2000 வருஷமாக ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், தேவனால் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மோசே 40 வருஷம் ஊழியம் பண்ணார். 2000 வருஷம் நியாயப்பிரமாணம் அவர்களை பாதுகாத்தது. ஊழியம் எவ்வளோ நாள் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ எஃபெக்டாக பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். 13 புஸ்தகத்தை அவன் 30 வருஷத்துக்குள்ளே எழுதி முடித்தான். 2000 வருஷம் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேதமாக இருக்கிறது. அதுதான் மினிஸ்ட்ரி, அதான் ஊழியம். அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிற வருஷம் இருக்குது பாருங்க, உள்ளும் புறமும் கீழ் பூசுகிற வருஷம், அது ரொம்ப முக்கியம். 100 வருஷம் ரெடியான 1 வருஷம் ஊழியம் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஆனால் என் ஊழியம் இந்த உலகத்தில் 2000 வருஷம் இல்லை, 4000 வருஷம் நோவாவுடைய பேழையின் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் இன்னைய வரைக்கும் போய்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது. இவ்வளோத்துக்கும் யார் காரணம்? அந்த பேழை பண்ண 1 வருஷம் ஊழியம் காரணம். அந்த பேழை மட்டும் கீழ் பூசாமல் இருந்திருந்து உள்ள தண்ணி வந்திருந்தா அன்னையோட எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், மொத்தம் போயிருக்கும். அப்போ அந்த பேழையினுடைய ஊழியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள், எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நாம் செய்கிற ஊழியம் சின்ன ஊழியமா பெரிய ஊழியமான்றது முக்கியம் இல்லை. அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு விஷயம், நான் பில்லி கிரகமாக மாறி பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஆகிறேன்னான்னு தெரியாது, ஆனால் என் ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகமாக உருவாக்கிட்டா கூட போதும், நான் உருவாக்கிட்டா போதும். நான் பில்லி கிரகம் ஆகிறேன்றது முக்கியம் இல்லை, என் ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகம் வந்தால் போதும், அவ்வளோதான். நான் தெரியாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை, பேழை காணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, அராரத் மலையில் அது உடஞ்சி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய ஊழியத்தினுடைய எஃபெக்ட் 4000 வருஷமாக ஜனங்கள் பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்ம ஊழியம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். இன்றைக்கி ஆசைப்படுறீங்கல்ல, நான் போகும்போது என் சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு பூமியில் விட்டுட்டு போகணுன்னு இருக்குல்ல, இவ்வளோ இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த ஆசை ஆபிரகாமுக்கே இருந்துச்சு, எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் போகும்போது அடுத்த தலைமுறை இங்கே இருக்கணும்னு ஆசை இருக்குதுல்ல. அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? நான் போகும்போது என் மூலமாக ஒரு ஆவிக்குரிய தலைமுறை இந்த பூமியில் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் அந்த பூமியில் வேலை செய்யணும். அதுக்கு நான் வேலை செய்யறதுக்கு உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட வேண்டும்? கீழ்பூசப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். அதனால தான் இயேசு சொல்றாரு, வெளியே மேய்ச்சல போறியா, ஊழியத்துக்கு போறியா, அதுக்கு முன்னாடி எங்க உட்காரு, எங்கிட்ட உட்காரு, உள்ள வந்து உட்காரு, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவே ஒரு நாள் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிதாவின் சமூகத்தில் போய் உட்கார்ந்துருந்தார்னு வசனம் சொல்லுது. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுது, அவர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல போய் உட்கார்ந்து இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறாங்க. பேதுரு மாமி வீட்டில் பெரிய மிராக்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே மறுநாள் காலையே காத்தாலேயே கூட்டம் வந்துருச்சு, நெருக்கிறாங்க, ஜனங்க வந்துட்டாங்க.
பேதுரு தேடி பார்க்குறாரு, இயேசுவை காணோம். அப்படியே போகிறாரு. போனால் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். போய் சீஷர்கள் அவரிடத்துல வந்து, ஜனங்கள் உம்மை தேடுகிறார்கள். இயேசு சொன்னார், வாங்க வேறு ஊருக்கு போகலான்னார். ஏன் வேறு ஊருக்கு போகலாங்கிறீங்க? கூட்டம் நிறையா வந்துருச்சே. இன்றைக்கி நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் கிரியை செய்தார். அதிகாலையில் ஜனங்கள் என்னை தேடி வந்தார்கள், பிரதர் எங்க, பிரதர் எங்க, பிரதர் எங்க என்று கேட்டார்கள். ஆண்டவர் கேட்கல. யாரை கேட்டாங்க? இப்போ இருந்தால் என்ன கேட்பாங்க? ஐயா, ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, ஐயா நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லையான்னு கத்தினார். நம்மால் பில்டப் கொடுப்பான். இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, ஜனங்கள் உம்மை தேடுகிறார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க, திரள் கூட்டமாகிய ஜனங்கள்னு வசனம் சொல்லுது. இயேசு சொல்கிறாரு, வாங்க வேற ஊருக்கு போவோம். அப்போ இந்த பையனெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு அம்மாவை சுகமாக்கி உள்ளே விட்டுருக்குறோம். அந்த ஊழியத்தை அந்த அம்மா செய்யும். ஆண்டவர் ஒரு ஊருக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார். இந்த கிராமத்துக்கு என்ன செய்யலாம்? அந்த பிசாசு பிடிச்சவனை விடுதலையாக்கி விட்டுரு. அப்புறம் நம்ம போவோம் வேற ஊருக்கு. திரும்பி ஒரு நாள் வராரு, கிராமமே ரெடியாக இருக்குது, மொத்த கிராமமும் ரெடியாக இருக்குது. அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போய் பேசி விட்டுரு. அப்புறம் அந்த அம்மா கிராமத்தை கூப்பிட்டு வந்துடும். வேலை முடிஞ்சு. நம்ம வேலை என்ன? தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்கிறது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணணும். உடனே இது தேவ சித்தங்க, இல்லைன்னா கூட்டம் வருமா? கூட்டம் வர்றது தானே தேவ சித்தம். ஏசு சொல்கிறாரு, கூட்டம் வருது, அது தேவ சித்தம் இல்லை. பிதா என்ன வேற ஊருக்கு போக சொல்லிட்டாருங்கிறார். வர்ற கூட்டம் எல்லாம் தேவ சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம்ங்கிறது என்னவோ அதான் தேவ சித்தம். அப்போது பேழை தன்னுடைய ஊழியத்தை எப்படி செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். பேழை உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட்டிருந்தது? கீழ்பூசப்பட்டிருந்தது. அதனுடைய விளைவாக ஒரு தலைமுறை பாதுகாக்கப்பட்டது. அந்த ஜென்ரேஷன் அல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன். நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறோம், எவ்வளோ பெரிய பேழை கட்டுறோம், எவ்வளோ அறை கட்டுறோம், எல்லாமே முக்கியம். அது எல்லாத்த விட முக்கியம் ஃபைனலாக. நீங்கள் போயிருப்பீங்க, இந்த கார் வாங்கவோ டூ வீலர் வாங்கவோ நீங்கள் போவீங்க கடைக்கு. போனவொன்னே பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போய் உட்காந்த உடனே வண்டியை கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உட்காந்த உடனே ஒரு 15 நிமிஷம் டைம், அரை மணி நேரம் எடுப்பாங்க. சார் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொண்டு வந்து தருவாங்க. ஏன்? இதுக்கப்புறம் தான் நெட்டு போல்ட்டு மாட்ட போகிறாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் செக் ஒன்று பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பிரேக்கு, லைட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சுத்தமாக ஆயில் போட்டு துடைப்பாங்க மேலே. வண்டி வெளியே வரும்போது எப்படி வரும் தெரியுமா? பலன்னு வரும், புது வண்டி மாதிரி வரும். அந்த அரை மணி நேரத்தை உங்களை உட்கார வச்சுட்டு தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் வந்த பிறகு தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி செஞ்சால் திருப்பி தூசி வந்துடும். அதில் நீங்கள் வந்த உடனே உள்ளுக்குள்ளே போய் சொல்லுவாங்க, இந்த வண்டிக்கு ஆள் வந்துருச்சின்னு. உடனே அதை ஒரு துடைப்பாங்க. தொடச்சி அந்த ஒரு ஆயில் தொடாது, அப்படி தொடச்சி முடித்து ஒரு பிரேக்கு, லைட்டுக்கு, ஹாரன் எல்லாம் செக் பண்ணி கொண்டாந்து நிறுத்துவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எல்லா வேலையை முடித்தாலும் இந்த ஆயில் பூசுகிற வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. வெளியே பூசுறத விட எப்படி பூசணும்? உள்ளே பூசணும். நிறைய பேருக்கு வெளியே பூசுறது, சர்ச்சில் வந்து வெளியே பூசுறது, கையை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது, சேர் மேலே ஓடுறது, ஒடியாடுறது, இது ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்குது. வெளியே ஆயில் பூசுறதுல அவங்க ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே பூசு, தனி அறையில் பூசுங்க, உட்காந்து தேவ சமூகத்தில் பூசுங்க, ஆண்டவருக்கு முன்பாக பூசுங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லார் எதிர்லேயும் ஆவியில் நிறையிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு. அப்படியே அந்நிய பாஷை பேசுறது நான் குற்றமாக சொல்லலை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள கீழ் பூசுறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம். வெளியவும் பூசணும். பேழை அவ்வளவு தண்ணிக்கு நடுவில் தன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டது. அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பமாய் என்னுடைய நேச குமாரத்தை இருக்கிறாள். அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய நேசத்துக்குரியவள் இருக்கிறாள். சபை இப்படி தான் சபை தன்னை பாதுகாத்து கொள்ளணும். தண்ணி வரும், உயரமாக போயிட்டே இருக்கும், நம்ம மேலே போய் அதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும். 2000 வருஷமாக பூமியில் பாவம் பெருகுச்சா குறைஞ்சிருக்கா? பெருகிட்டே தான் போகுது, குறையவே இல்லை, பெருகிட்டே தான் போகுது. பாவம் பெருக 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 சபை அதை தாண்டி மேலே போய்கிட்டே இருக்குது. சபை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. சபை அதையும் தாண்டி போகும். இப்பவும் சொல்கிறேன், சபையை ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சபை மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் வரும், தண்ணியெல்லாம் வற்றி போய் சபை மட்டும் பூமியில் நிற்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிக்கலாமா? நாம் எல்லாரும் எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம்.
எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி உங்களை சுற்றிலும் நிறைய முள், உபத்திரவம், பாடு. பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். உபத்திரவத்துக்கு நடுவில் தான் சபை, பாடுகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய ஓட்டம். சும்மா சொல்லுவாங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் செழிப்பின் உபதேசக்காரங்க, உனக்கு உபத்திரவம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாதும்பாங்க. அவங்களுக்கே இருக்குது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒழுங்காக அமையலை, அவங்க ஊழியத்துலேயும் நிறைய பாடுகள் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது. செழிப்பின் உபதேசம் பேசுகிறவனுக்கே இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற சொத்து ஆஸ்தியை மட்டும் வச்சுக்கிட்டு, அவன் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கார் வச்சுக்கிட்டு நல்ல கிராண்டாக ட்ரெஸ் போடுறதுனால அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, சரீரத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வெளியே வந்து மாய்மலமாக பேசுறது. சாவாமை பற்றி பேசினவங்களே செத்து போயிட்டாங்க. செழிப்பாக பேசின எத்தனையோ பேர், வியாதி வராதுன்னு சொன்ன எத்தனையோ பேருக்கு வியாதி வந்திருக்குது. வியாதி வரணும்னு நான் சொல்லலை, ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நீ வியாதி வந்தால் பாவி. சில நேரத்தில் தீமோத்தேயுவுக்கே பலகீனம் வந்துச்சாமா. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, அவனை வியாதி உள்ளவனை விட்டு விட்டு வந்தேனுங்கிறார். அவன் நான் பாவின்னு சொல்லலை அவனை. அதனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, உபத்திரவம் கிடையாது, பாடு கிடையாது, தொல்லை கிடையாதுன்னு அவங்களுக்கு இருக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லுது. பவுலுக்கு இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவில் தான் சபை ஜெயிக்கணும். முள்ளுகளுக்கு நடுவில் தான் லீலி புஷ்பம். ஆண்டவர் வைக்கும் போதே அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் வாசம் வீச வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. முள் குத்துதுங்கிறதுக்காக, முள் என்னை கிழிக்குதுங்கிறதுக்காக லீலி புஷ்பம் நான் இனி வாசம் வீச மாட்டேன், நான் இந்த முள்ளோடு சேர்ந்து முள்ளாக மாறிடுறேன்னு சொல்லக்கூடாது. என்னை சுற்றி எவ்வளவு முள் இருந்தாலும் நான் லீலி புஷ்பம் என்பதை நிரூபித்து கொண்டே இருப்பேன். என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சூழ இருந்தாலும் நான் என் சாட்சியை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சுற்றிலும் அவர்கள் கடினமான சொற்களை பேசினாலும் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படாது. காரணம், அவங்க முள்ளு, நான் லீலி புஷ்பம். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அதுதான் அந்த பறவைகள், அந்த மீன்கள், அந்த மிருகங்கள் எல்லாம் தன்னை அப்படி பாதுகாத்துக்குச்சு. பேழை தன்னை தண்ணியிலிருந்து பாதுகாத்துக்குச்சு. என்னை சுற்றி என்ன வேணால் நடக்கட்டும், நான் அதுக்கு மேலே மிதப்பேன். என்னை சுற்றி எவ்வளோ அசுத்தமானது இருக்கட்டும், நான் சுத்தமானதாக இருப்பேன். என்னை எதுவும் சேதப்படுத்தாது. அந்த முடிவு எடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். அசுத்தமானது உங்களை நெருக்க வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி. பிசாசு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீங்கள் தான் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும், உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த முள்ளுகளுக்கு நடுவில் நான் லீலி புஷ்பமா நீங்கள் வர்ற வரைக்கும் நான் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருவீங்கப்பா. ஒரு நாள் என்னை சுகந்த வாசனையாக நுகருவீங்க ஆண்டவரே. ஒரு நாள் இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் ஆண்டவரே. நானோவென்றால் மலைக்கு மேலே நிற்பேன் ஆண்டவரே. நானோவென்றால் சீயோன் மலையில் வந்து நிற்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக, முதலாம் ஆராதனைக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த இம்மானுவேலர், இனிமேலும் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறாங்கப்பா, லீலி புஷ்பத்தை போல் இருக்கிறாங்க, தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பாவங்கள் அவங்க ஆஃபீஸில் நெருங்கி வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் அவங்கள நெருக்காதபடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு நடுவில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நான் விழுந்துடக்கூடாது, இதில் நான் பாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகளுக்கு நடுவில் நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.